இங்கிலாந்து கூட 4th T20 ஜெயிச்சு இந்தியா சீரீஸையும் வின் பண்ணியாச்சு. ஆனாலும் அதை விட இப்போ ஹைலைட்டா இருக்கிறது கன்கஷன் சப்ஸ்டியூட் விவகாரம் தான். கன்கஷன் அப்படின்னா ஒரு பிளேயருக்கு தலையிலையோ கழுத்துலையோ அடிபட்டா அவரால் விளையாட முடியாம போனா அவருக்கு பதிலாக இன்னொரு பிளேயர் உள்ள விளையாடலாம். பொதுவாக சப்ஸ்டிடியூட்னா ஃபீல்டிங் மட்டும் நிற்பாங்க. ஆனால் கன்கஷன் சப்ஸ்டிடியூட் அப்படின்னா அவர் பேட்டிங் பண்ணலாம், பவுலிங்கும் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் இருக்கு ஐசிசி உடைய கன்கஷன் ரூல் படி. கன்கஷனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது லைக் டு லைக் பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடிபட்டு உள்ள போற பிளேயர் எப்படிப்பட்ட பிளேயரோ அதே மாதிரியான ஒரு பிளேயர் தான் உள்ள வரக்கூடிய பிளேயராகவும் இருக்கணும் அப்படின்றது விதி. இப்போ ஒரு பவுலருக்கு கன்கஷன் சப்ஸ்டிடியூட் அப்படின்னா ஒரு பவுலர் தான் உள்ள வரணும். ஒரு பேட்ஸ்மேனுக்கு கன்கஷன் சப்ஸ்டிடியூட் அப்படின்னா பேட்ஸ்மேன் தான் உள்ள வரணும். ஆனா சிவம் துபே விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னா, இவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறதுனால இவர் இந்தியாவோட இன்னிங்ஸ்ல பவுலிங்கும் போடுவாரு. அதனால பவுலிங்க்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிற கணக்குல ஹர்ஷித் ராணாவை இவங்க கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டா கேட்க மேட்ச் ரெஃபரியான ஜவகல் ஸ்ரீநாத் அதுக்கு ஓகே சொல்லி இருந்திருக்காரு. இதுதான் இப்போ கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. என்னதான் ஐசிசி உடைய கன்கஷன் ரூல்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கடைசியா ஒரு கண்டிஷன் சப்ளை இருக்கு. அது என்ன அப்படின்னா, மேட்ச் ரெஃபரியுடைய டிசிஷன் தான் ஃபைனல் அப்படிங்கிறது. அதன்படி பார்த்தா இங்கிலாந்தால இதுக்கு மேல அப்பீலுகளாம் போக முடியாது. ஜவகல் ஸ்ரீநாத்துடைய டிசிஷன் தான் ஃபைனல்.